பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. வடக்கு காசாவில் அல் கசாம், மத்திய காசாவில் அல் குத்ஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது அதிரடி தாக்குதல். ஹமாஸின் போராட்ட குழுவான அல் கசாம் மற்றும் அல் குத்ஸ் படைப்பிரிவுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் வடக்கு காசாவின் கிழக்கு ஜபாலியாவில் ஒரு ஆக்கிரமிப்பு வீரரை சுட்டுக் கொன்றதாக அறிவித்துள்ளது. அதேபோல் அப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை நோக்கி சாம் 7 ராக்கெட்டை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அல் கசாம் படையின் மற்றொரு படை இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை சிதறடித்ததோடு நுசிராட்டி வடக்கே உள்ள புதிய முகாம் மீது பறந்து கொண்டிருந்த ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தினர். தொடர்ந்து ஜபாலியா முகாமிற்கு கிழக்கே பதுங்கி இருந்த ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் குத்ஸ் படை நெட்சாரிம் பாதையில் மேற்கே அமைந்துள்ள இஸ்ரேல் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேபோல் வடக்கு காசாவில் உள்ள பீட் ஹானூன் நகருக்கு முன்னேறி கொண்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வாகனங்கள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளனர். காசாவில் ஹமாஸ் படையால் அனைத்து பகுதிகளிலும் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுவதால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கடும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. பணைய கைதிகள் உயிருக்கு ஆபத்து. நெத்தன்யாகுவிற்கு இஸ்ரேல் அதிபர் நெருக்கடி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் வலியுறுத்தியுள்ளார். பணைய கைதிகளின் உயிர்கள் ஆபத்தில் இருப்பதால் ஒப்பந்தத்தில் இறுதி செய்ய நெத்தன்யாகுவை அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தந்திரம். நெத்தன்யாகு திட்டத்தை அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சித் தலைவர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு விருப்பமில்லை என இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். உண்மையாகவே போர் நிறுத்தத்திற்கு விரும்பினால் அவரே கத்தாருக்கு பறந்து செல்வார் என்றும், ஆனால் தற்போது இதில் முழு விருப்பமில்லாமல் பாசாங்கு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பலமுறை செய்தது போலவே பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள சமயத்தில் ஊடகங்களை அழைத்து போரை நிறுத்த மாட்டேன் என இந்த முறையும் அறிவிப்பார் என்றும், ஹமாஸுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள தனக்கு எந்த காரணமும் இல்லை என கூறுவார் என்றும் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கைகூடும் என எதிர்பார்த்திருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 9 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. அகதிகள் முகாமை குறிவைத்து தாக்கும் ஆக்கிரமிப்பு படை. காசா நகருக்கு தெற்கே உள்ள ஜெய்டாவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதால் 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர். காசா நகரில் உள்ள அல் ஜசீரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு கரையில் அத்துமீறும் இஸ்ரேல். பாலஸ்தீனியரை சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு படை. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் துல்கரேமுக்கு வடக்கே உள்ள காஃபினி பகுதியில் பாலஸ்தீனியர் ஒருவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு கரையில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தி வரும் இஸ்ரேல் அரசு அப்பாவி பாலஸ்தீன மக்களின் விளைநிலங்களை கையகப்படுத்துவதும், தடுப்பவர்களை கைது செய்வதும் அல்லது சுட்டுக் கொல்வது போன்ற வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. காசாவில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பு. கத்தாரில் ஒரு வாரம் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குழுவுடன் கடந்த ஒரு வாரமாக நடந்து வந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அறிவித்துள்ளது. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்து இஸ்ரேல் பேச்சுவார்த்தை குழு புதன்கிழமை இரவு டெல் அவிவ் திரும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக காசா போர் நிறுத்த உடன்படிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸிடம் இறங்கி போக முடிவெடுத்த நெதன்யாகு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முக்கிய தகவல். ஹமாஸுடனான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகளில் தனது அரசாங்கம் ஓரளவு முன்னேறியுள்ளதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் காசாவின் எதிர்காலத்திற்கான தனது திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்துள்ளார்.
நெதன்யாகுவின் இந்த கருத்து ஹமாஸ் விடாப்பிடியாக இருந்த கோரிக்கைகளுக்கு அவர் செவிசாய்த்திருக்க கூடும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணைய கைதிகளை மீட்க நெதன்யாகு தந்திரம். கடந்த 14 மாதங்களாக ஹமாஸ் வழங்கி வரும் ஒப்பந்தத்தை நெதன்யாகு திடீரென இப்போது ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என இஸ்ரேலின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டான் பெர்ரி அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார். ஏனெனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் போரை முற்றிலுமாக நிறுத்துவது, காசாவிலிருந்து வெளியேறுவது போன்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் ஆகிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்க வாய்ப்பில்லை என்றும், ஹமாஸுக்கு காசாவின் அதிகாரத்தை நெதன்யாகு வழங்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதனால்தான் நெதன்யாகு போர் இடைநிறுத்தத்தை விரும்புவதாகவும் அதற்கு பதிலாக சில பணைய கைதிகளை விடுவிக்க திட்டமிடுவதாகவும் பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேறினால் அதிகாரம் ஹமாஸ் கைக்கு செல்லும் என்றும், ஆனால் இஸ்ரேல் இதனை வெளிப்படையாக மறுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் பெரும்பாலான இஸ்ரேல் மக்களும் போர் உடனே நிறுத்த விரும்புவதாக ஃபெர்ரி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இருள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். காசா நிலையை பார்த்து லத்தீன் பாதிரியார் வேதனை. கிறிஸ்துமஸ் தினத்தில் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களுடன் கிறிஸ்துமஸை கொண்டாடவும் அவர்களது நிலையை அறியவும் லத்தீன் பாதிரியான பியர் பட்டிஸ்டா பிஸ் 2வது முறையாக அங்கு சென்றுள்ளார். காசா நகரத்தில் உள்ள ஹோலி ஃபேமிலி பாரிஸில் சுமார் 400 கிறிஸ்தவ குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அவர்களின் நிலை கடந்த மே மாதத்தில் பார்த்ததை விட மோசமாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ மக்களிடம் உரையாற்றிய அவர், நாம் இருள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்பதால் அதை பற்றி விரிவாக கூற தேவையில்லை என்றும், காசாவின் கிறிஸ்தவர்கள் முழு உலகத்தின் சார்பாக ஆதரவை வெளிப்படுத்தும் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளார். மேலும் காசாவில் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்றும் நாம் மீண்டெழுவோம் என்றும் நம்பிக்கை ஊட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், உலக மக்களின் ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் எப்போதும் பயப்படாதீர்கள், நம்பிக்கையை கைவிடாதீர்கள் என்கிறார். கிறிஸ்துவர்களையும் குறிவைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. பெத்லகேம் தேவாலய பாதிரியார் பகீர் குற்றச்சாட்டு. பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களுக்கு இணையாக கிறிஸ்துவர்களையும் ஆக்கிரமிப்பு படை குறிவைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெத்லகேமில் உள்ள எவாஞ்சலிக்கல் லூத்தரன் தேவாலயத்தின் பாதிரியரான முன்டர் ஐசக், பெத்லகேமில் பாலஸ்தீனியர்களை விட கிறிஸ்தவர்களின் நிலை மேலானது அல்ல என குற்றஞ்சாட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலையால் கிறிஸ்தவர்களும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அச்சத்தில் உள்ளதாகவும், காசாவில் 14 மாதங்களுக்கு மேலாக இனப்படுகொலை நீடித்து வருவதால் தாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டுமென கனவில் கூட நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குவதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார்.